படத்துக்கு ஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ரொம்ப நாளாக வராமல் இருந்து ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. இருந்தாலும் ஏ சான்றிதழ் கொடுத்ததால குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்க்குறதுக்கு கொஞ்சம் சந்தேகம்தான். இருந்தாலும் படம் நல்லா இருந்தால் பாருங்கள். ஏ சான்றிதழ் கொடுத்து குடும்பத்தோடு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ எல்லாத்தையும் தாண்டி சென்சார் போர்டு போய் எல்லாம் வந்த பிறகு இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. ஏ சான்றிதழ் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த படத்தை போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்போ அவர் விஜய் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குழந்தைகளான ரசிகர்கள் தான் அவர் நிறைய இருக்காங்க. இப்போயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பல்வேறு வழக்குகள் அவர் மேலே இருக்குது. குழந்தைய வச்சு ஓட்டி கேட்டார் போக்குவரத்து அப்படின்னு சொல்லி. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா குழந்தை ரசிகர்கள் அதிகமாக இருக்க காரணத்தினால இதை திருப்பி வந்து இந்த ஏ சான்றிதழ் கொடுத்த காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ரசிகர்கள் சின்ன குழந்தைகள்லாம் அந்த பெற்றோர்கள் அழைச்சிட்டு போக முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அப்படின்னா பெற்றோர்களே படம் பார்க்க போக முடியாது. பிள்ளைய தனியாக விட்டுட்டு எங்கேயும் பார்க்க போக முடியாது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இதை வந்து மறுபரிசீலனை பண்ணி குழந்தைகள் வரைக்கும் போய் படம் பார்க்குற அளவுக்கு அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டு. எப்பயுமே தளபதி படம் குடும்பமாக வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ மட்டும் இல்லை, இந்த ஏ சர்டிஃபிகேட் யூ சர்டிஃபிகேட்ன்றதெல்லாம் கிடையாது. தளபதி படம் ஃபேமிலியாக இருக்கும், எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் இது வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம்னு இருந்தேன். இது வந்து ஏ சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க. என் பிள்ளைங்களும் விஜய் ரசிகராக இருக்கிறாங்க. 18 வயசுக்கு உள்ள பிள்ளைங்க அனைத்து பேருமே விஜய் ரசிகராக இருக்கிறாங்க. அதனால ஏ சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா ஏ படம்னா ஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்கன்னா குடும்பத்தோடு பார்க்க முடியாது தான். இருந்தாலும் புதுசாக வந்துருக்குது முதலமைச்சர் படம்ன்றதுனால எல்லோரும் போய் பார்க்க தோணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதில் இப்போலாம் எல்லாமே அப்படிலாம் எல்லாமே பார்க்குற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. அதெல்லாம் யாரும் வந்து ஏ சான்றிதழ் உள்ளே போகணுன்னு யாருமே கிடையாது. இப்போ எல்லாருமே போய் பார்க்குறாங்க. பரவாயில்ல, இந்த மீடியாலாம் வந்ததுனால எல்லோரும் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதெல்லாம் அது வந்து முதலமைச்சர் புதுசாக வந்து நடிச்சிருக்காருன்றதுனால போய் பார்க்க ஒரு ஆர்வமாக இருக்கும். இது பல போராட்டங்களுக்கு அப்புறம் வருது. ஏற்கனவே சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படம் தடை செய்யப்பட்டு இப்போ மறுபடியும் வருது. அப்படிங்கும்போது இதுக்கு ஏ சான்றிதழ் கொடுக்கறதுங்கிறது வந்து எந்த வகையில் சரின்னு தெரியல. ஏன்னா நாங்கள் எல்லாமே இதை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நோக்கத்திலே இருக்கோம். இது ஜென்சி தலைமுறை வேறு. அப்போ ஜென்சி தலைமுறைகளுக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு புதிராக இருக்குது. அதனால் இதை பரிசீலனை பண்ணணும். இந்த படத்தை வந்து சரி பண்ணி மறுபடியும் விட்டால் மட்டும்தான் நல்லா இருக்குமாச்சும். இதுக்கு 23ஆம் தேதி தான் வெளியிடணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ நாளுக்கு பொறுத்துக்கிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கொடுங்களேன். அது நல்ல படமாகவே கொடுங்களேன், ஒன்றும் தப்பு இல்லை. ஏ சான்றிதழ் கொடுத்தது தவறு. இப்படத்துக்கு யூ சான்றிதழ் தான் தர வேண்டும். அதை மத்திய அரசு சதி செய்கிறது.